கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பிரபல தொழிலதிபர் மீது 30 வயது குஜராத் நடிகை ஒருவர் மும்பை போலீசில் புகார் ஒன்றை அளித்தார். தொழிலதிபர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னை காதலித்ததாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக புகார் அளித்திருந்தார். சில மாதங்களுக்கு பிறகு நடிகையே அந்த வழக்கை வாபஸ் பெற்றார். நடிகை ஏன் வழக்கை வாபஸ் பெற்றார் என விபரம் வெளியாகாமல் இருந்த நிலையில் அந்த நடிகை ஆந்திராவில் வைத்து மிரட்டப்பட்டதால் வழக்கு வாபஸ் பெற்றிருப்பதாக 7 மாதங்களுக்கு பிறகு தகவல் வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது நடிகைக்கு? குஜராத் நடிகை அளித்த புகாரை வாபஸ் பெற அந்த தொழிலதிபர் ஆந்திராவில் உள்ள செல்வாக்கு மிக்க ஒரு நபரை அணுகியதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து விஜயவாடாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் மூலம் போலி ஆவணங்கள் கொடுத்து 5 லட்சம் பணம் பெற்று நடிகை மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் மும்பைக்கு ஒரு பெரும் படையுடன் சென்ற ஆந்திர போலீசார் நடிகையை அவரது குடும்பத்தினருடன் கைது செய்து விஜயவாடா அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஒரு விருந்தினர் மாளிகையில் 18 நாட்கள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அதற்கு பின்னர் பிப்ரவரி 2ஆம் தேதி போலீசார் கைது செய்ததாக காண்பித்து எஃப்ஐஆர் பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் நடிகை தொழிலதிபருக்கு எதிராக கொடுத்த வழக்கை வழக்கறிஞர் மூலம் வாபஸ் பெறுவதாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாமீனில் வெளியே வந்த நடிகை மார்ச் மாதம் மும்பை போலீசில் ஆஜராகி வழக்கை வாபஸ் பெற்றதாக தெரிகிறது. நடிகை கைது உள்ளிட்ட எந்த தகவலும் அப்போது வெளியாகாத நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த விவகாரம் தற்போது ஆந்திர ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. நடிகை கைது குறித்து சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில் இது குறித்து விஜயவாடாவின் தற்போதைய காவல் ஆணையர் ராஜசேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். நடிகை தரப்பிலிருந்து எந்த புகாரும் இதுவரை வரவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் புகார் அளித்தால் விசாரித்து குற்றம் புரிந்திருந்தால் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.